பணத்தை அதிகம் செலவு பண்ணாம, சாதி அரசியலை செய்யாம, திராவிடத்தையும் விட்டு கொடுக்காம, தன்னோட எதிரி இவர்தான உறக்க சொல்லி தனி ஆளா களம் கண்டு வெற்றி கொடிய நாட்டினவர் தான் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். சினிமா இண்டஸ்ட்ரியில டாப் ஸ்டாரா 200-300 கோடின்னு ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போதே அதையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே டிவிகே அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ள வந்தாரு. டிவிகே தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் டிவிகே. இந்த அணி, அந்த அணி, டெல்லி அணி, எல்லா அணியும் டிவிகே அடிச்சு நொறுக்குன்னு சொன்னாரு. ஆனா சொன்ன மாதிரியே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மாற்று கட்சியினரும் இன்னைக்கு டிவிகே கட்சியில செய்யறதுக்காக பணியூர் அலுவலகத்துல திரண்டு வந்துட்டு இருக்காங்க அலையா. தமிழ்நாட்டோட மக்கள் தொகையே 8 கோடி. ஆனா டிவிகேல வந்து கட்சியில சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் இப்ப 2 கோடியை தாண்டிடுச்சு. தமிழ்நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி டிவிகே தான் அப்படிங்கிற புதிய வரலாறையும் படிச்சிருக்கு. 2 பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் சுவடே இல்லாம போனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அது பழைய கதை. மாற்றத்தை தேடின மக்களோட மனநிலையை வெளிக்கொண்டு வந்து தன்னுடைய முகத்தை ஒரு குடும்பத்திலையும் பதிய வச்சு ஒற்றை விரல் புரட்சியை ஏற்படுத்தி முதல் தேர்தலையே 108 அப்படிங்கிற இடத்தை பிடிச்சாரு. 50 வருடத்துக்கு மேல வரலாறு இருக்கக்கூடிய கட்சிகளை ஒண்ணுமில்லாம ஆக்கி தன்னோட கட்சியை யார் துணையும் இல்லாம ஜெயிக்க வச்சு புதிய வரலாறு சகாப்தத்தையே படைச்சாரு. லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, போதை இல்லாத, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய கட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லிதான் அதுக்கேற்ற மாதிரி பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா மாற்றத்தை விரும்பின மக்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும்னு நம்புவோம். நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.